பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கருமாதி வீட்டுக்கு நம்ம போய் தான் ஷேர் பண்ணிப்போம் துக்கத்தை, அவங்களோட துக்கத்தை. ஆனால் இன்னைக்கு 41 குடும்பத்தையும் அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த துக்க நிகழ்வில் பங்கேற்றிருக்காரு. மகாபலிபுரத்தில் இன்னைக்கு அமைதியாக யாருமே கூட்டம் எதுவுமே எந்த கூட்டம் தாவேக்கா தரப்பிலும் சரி விஜய் ரசிகரும் சரி எந்த கூட்டமே இல்லாத அமைதியாக ஒரு நிகழ்வு நடக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? கடும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்குறேன். அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துக்கம் வீட்டுக்கு நம்ம தான் போகிறது வழக்கம். போய் அந்த துக்கத்தை பகிர்ந்துப்போம். பட் அவங்கள தங்கிட்ட வர வச்சு இன்றைக்கி உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் என்கிட்ட சொல்ல நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டோன், அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா லிட்டரலாக ஒரு ஹியூமன் பீயிங், நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்க மாட்டாங்க. அது தவறான விஷயம். பட் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு சொல்கிறாரு, இவர் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வச்சுருக்காரு அப்படின்னா இது எப்படி சொல்கிறதுனால புரிஞ்சிக்க முடியல. இதனால் வரையும் இப்படி ஒரு அரசியல் தலைவர் யாரும் பார்த்ததே இல்லை. ஒருவேளை தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புது பேட்டர்னை ஒரு புது பொலிட்டிக்கல் பேட்டர்னை இவர் ஏற்படுத்திட்டு இருக்காரா? இனிமேல் இதுதான் பேட்டர்னா? புரியல. ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளான விஷயமா தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் அதே நடையில் தான் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு வித்தியாசமாக பார்க்குற ரொம்ப ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலை தான் இன்றைக்கி அவர் செஞ்சுருக்காரு. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய துக்கம், அவங்களோட கஷ்டம் இது மூலமாக போகுதுன்றது எனக்கு தெரியல. அதை மக்கள் தான் சொல்லணும். சந்திச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நடந்த அந்த ஒரு துக்க நிகழ்வுல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையும் தங்களுடைய சோர்ஸ் மூலமாக செய்திகளை திரட்டி ஒவ்வொரு செய்தியை வெளியே கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அஃபிஷியலாக பத்திரிகையாளர் சந்திப்பாங்க எதுவும் இல்லை. சரி, பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, அஃபிஷியலாக ப்ரெஸ் அலோடுன்னு இருக்குது. அவங்கள அங்கே அலோவ் பண்ணுறதுன்னு இருக்குது. அதுவும் அலோவ் பண்ணல. அஃபிஷியல் அலோடு எதுவும் இல்லை. ஸோ அவங்க சோர்ஸ் மூலமாக பத்திரிகையாளர் சில விஷயத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன விஷயங்கள் அங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 ஃபேமிலி, அதாவது ஒரே ஃபேமிலி கூட ரிப்பீட் டெத் நடந்திருக்கு. ஸோ 37 ஃபேமிலியிலிருந்து 235 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஒரு 5 வாகனத்தில் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 235 நபர்களையும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஒன்றா சந்திக்கல. ஒன்றா ஒரு ஹாலில், ஓப்பன் ஹாலில் சந்திக்காமல் 50 ரூம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரூம்லையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் வச்சு என்ன அது ரகசியம் இருக்குது? அதாவது ஒரு பெரிய ஹால் எடுத்து அவங்கள அமர வச்சு ஏதோ ஒரு பொதுப்படையாக பேசலாம், வருத்தம் தெரிவிக்கலாம். தனித்தனியாக பேசுகிறாரோ? 50 ரூம் புக் பண்ணி நேற்று இரவே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. 7 பஸ், நீங்கள் 5 பஸ்ஸுக்கு குறிப்பிட்டீங்க. 7 பஸ்ஸில் நேற்று இரவே அங்கே தங்க விடுச்சு. சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது 5 ஸ்டார் ஹோட்டலு. 50 ரூம் எடுத்து தனித்தனியாக ஏன் அவர் சந்திக்கணும்? அங்கே ஒரு பெரிய இது இருக்குது. தனித்தனியாக உத்தரவாதம் தராரோ? இல்லை, எனக்கு அதை தான் புரிஞ்சிக்கவே முடியல. என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா 50 ரூமில் தனித்தனி சந்திச்சிருக்காரு. அவங்ககிட்ட கதறி அழுதார் அப்படின்னு சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல. இதெல்லாம் ஒவ்வொரு சேட்டலைட் சேனல் இப்போ பல சேட்டலைட் சேனல்ஸ் மூத்த இன்றைக்கி டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய புதிய தலைமையிலேருந்து, பாலிமர்லேருந்து, தந்தியிலேருந்து முக்கியமான எல்லா சேட்டலைட் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இது தாண்டி சோஷியல் மீடியாவோட சோர்ஸும் அங்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தங்களால் பிடிச்ச சோர்ஸில் திரட்டுறாங்க. இந்த மாதிரி 50 ரூமில் சந்திச்சிருக்காரு. சில இடத்துல கதறி அழுதுருக்காரு அப்படின்னு தேம்பி அழுதாருன்னு சொல்கிறாங்க. அழுதாரா இல்லையன்றது தெரியல. நம்ம எதுவுமே விஷுவல் எதுவும் வரல. எல்லாமே செய்திகளாக தான் வருது. அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் எல்லாரும் காமனாக சந்திக்காமல் தனித்தனியாக சந்திச்சு என்ன ஒரு ஷூரிட்டி கொடுத்தாருன்னு தெரியல. ஆதவ் அர்ஜுனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. என்ன சொன்னார்னா, கரூரில் இறந்த 41 ஃபேமிலி மெம்பர்ஸுடைய படிப்பு செலவு, அவங்களோட மருத்துவ செலவு, இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தத்தெடுத்துக்கிறேங்கிற மாதிரியான விஷயத்தை ஆதவ் ஒரு விஷயத்தை மொத்த பேர் சில குடும்பங்கள் மட்டும் அடாப்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார். அவர் இந்த 41 குடும்பம் சொல்லி தான் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. ஒருவேளை அதில் படிப்பு செலவு இருக்கிற குழந்தைகளுக்கு தான் படிப்பு செலவு, படிக்காத குழந்தைகளுக்கு அது தேவைப்படாம கூட இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி செலக்டிவாக சிலது இருக்கலாம். பட் ஓவரால் அவர் சொன்னார். அதை இன்றைக்கி விஜய் உறுதிப்படுத்துறாரு. இன்றைக்கி அந்த விஷயத்தை ஏற்கனவே தீபாவளி அப்போ அந்த ஃபண்ட் 20 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஒரு லேட்டராக அதை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சந்தித்து பேசிட்டு இந்த மாதிரியான உங்களோட மற்ற விஷயத்தில் நான் கலந்துக்கிறேன், நான் உங்களுக்கு உறுதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக சில செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு இன்றைக்கி. இது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. என்ன நடந்துச்சுன்னு இது மாதிரி நியூஸாக வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம், சீனிவாசன் சொல்லி இந்த மாவட்டத்துடைய கிழக்கு செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் இறந்துட்டார். இந்த விக்ரவாணி மணலில் இறந்துட்டார். அதை என்னென்னா அவர் இன்றைக்கி அவர் சார்ந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்க, பெரிய லெவலில் சோரொட்டி
போஸ்ட் ஒட்டி வந்து எங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்கல, உங்களை விஜய்க்காக வந்து 15 வருஷமாக கட்சியில் உழைச்சிருக்காரு, அதை விஜயோட நற்பணி மன்றத்தில் உழைச்சிருக்காரு, அவர் கட்சி ஆரம்பிச்சு தான் அவர் கூட தான் வந்தார், அவரை பார்க்க வந்து உயிர் போயிடுச்சு, எங்களை வந்து விஜய் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து போஸ்ட் ஓட்டுறாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து கரூர் இன்சிடென்ட்டில் நடந்தவங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு பணம் கொடுக்குறீங்க, மற்ற எதை செய்கிறீங்க, எல்லாம் ரைட், ஓகே. ஏற்கனவே விக்ரவாண்டி மாநாடும் மதுரை மாநாட்டில் இறந்தவங்க இருக்காங்களே அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து அந்த விக்ரவாண்டியினுடைய சீனிவாசனுடைய ஃபேமிலி வந்து போஸ்ட் ஒட்டி வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ரைஸ் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து இது கவனிக்கத்தக்க ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு சோர்ஸ் வந்து இன்னைக்கு மகாபலிபுரத்தில் வந்து அந்த இறந்த குடும்பம், அந்த விக்ரவாண்டி மதுரை சில குடும்பங்கள் வந்து அந்த மகாபலிபுரம் ஸ்டார் ஹோட்டல் வாசலில் நின்று எங்களையும் அனுமதிங்க அப்படின்ற ஒரு பார்வையும் அங்கே வைக்க வேணும். இல்லை அதுதான், அது என்னன்னா இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து அதோடைய அடுத்த கட்ட உதாரணமாக அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து திருச்சியில் வால் போஸ்ட் இருந்துச்சு, அந்த போஸ்ட் வந்து நீங்கள் சேட்டலைட் சேனல்ஸில் பல சேனல் வந்து ரிப்போர்ட் ஆயிருந்துச்சுன்றதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலி டேரெக்டாக இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா வந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை கண்டுக்கலையே அப்படின்னு கேட்குறது ஒரு விஷயம் தான். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இது வந்து ரோட் ஷோவில் நடந்த ஒரு உயிரிழப்பு, ஒரு பெரிய உயிரிழப்பு, பெரிய அளவில் வந்து மீடியா அட்டென்ஷன் கிடச்சிருச்சு இந்த விஷயத்துக்கு. கிட்டத்தட்ட வந்து 24 ஹவர்ஸ் மேலே அந்த விஷயத்தை வந்து ஊடகங்கள் பெரிய அளவு விவாதம் பண்ணாங்க. ஒரு மாதமாக அந்த விஷயத்தை திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க ஊடகங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் மதுரை மாநாட்டில் இறந்த 3 பேரை பற்றி ஊடகம் விவாதம் நடத்தவே இல்லை. விக்ரவாண்டி மாநாட்டில் இறந்த 6 பேர் பற்றி ஊடகம் விவாதம் நடத்தவே இல்லை. ஃபஸ்ட்டு விஜய் அதை எப்படி அட்ரஸ் பண்ணதுங்களா விக்ரவாண்டி விஷயத்தை நீங்கள் நியூஸ் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்களேன், விக்ரவாண்டியில் எப்படி அந்த 6 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு அந்த பேர், அவங்களோட போஸ்டிங் என்னன்றதெல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் செய்தி எப்படி ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா, விக்ரவாண்டியில் விஜயனுடைய முதல் மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக வந்த மக்கள் சாலை விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, ஸோ வந்து அவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாரு, அந்த குடும்பத்துக்கு விஜய் பக்கபலமாக இருப்பார், இப்படி தான் செய்தி இருக்குது தவிர மாநாட்டில் இறந்தது இல்லை. நல்லா வச்சுக்கோ, அந்த 6 பேரில் 2 பேர் வரும்போது இறந்தவங்க, போகும்போது 2 பேர் இறந்தவங்க. மாநாட்டில் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க, அதில் 2 பேர் இறந்தாங்க. ஸோ வந்து அந்த வித்தின் கேம்பஸ்க்குள்ளே அந்த மாநாட்டோட அந்த பவுண்டரிக்குள்ளே நடந்த டெத் இருக்குது. அதெல்லாத்தையும் அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா, காமனாக ரோடு ஆக்சிடென்ட் கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ வந்து ரோடு ஆக்சிடென்ட் வந்து அவங்களோட கவனக்குறைவு, என் மேலே மிஸ்டேக் கிடையாது. ஸோ இதுதான் அந்த மெசேஜ் அவர் சொல்கிறாரு. விக்ரவாண்டி மாநாட்டில் 240 பேர் கேஷுவாலிட்டிஸ், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள். சில பேர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. அது இந்த கரூர் நிகழ்வில் தான் அந்த டிஎஸ்பி அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது போலீஸ் தரப்பில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கரூரில் சில விஷயங்கள் நடக்குது. 41 குடும்பங்கள் இருந்திருக்கு இல்லையா? ஒரு பார்வை இதில் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. 41 குடும்பத்தை இறந்தவங்களும் தாவேக்கா கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. அந்த குடும்பத்தில் தாவேக்கா உறுப்பினராகவோ இல்லை அதை ஏதோ தாவேக்கா சம்மந்தப்பட்டவங்களோ கிடையாது. முழுக்க பொதுமக்கள் தான். இப்போ 41 உயிர் போயிருக்கு, அதில் யாருமே கட்சிக்காரங்க கிடையாது. அப்போ விஜயை பார்க்க வந்தவங்க ஒரு ரசிகனை தான் ஒரு நடிகனை தான் பார்க்க வந்திருக்காங்களா? இல்லை, அது யார் வந்தாங்க என்ன பண்ணுறது கேள்வி இல்லைங்க. அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டில் 41 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. சப்போஸ் அந்த ஈவெண்ட் அங்கே நடக்காமல் இருந்தால் அந்த 41 உயிர் போயிருக்காது. அதுதான் விஷயம். அவங்க ரசிகர்களா, தொண்டர்களா, விஜயை பார்க்க வந்தவங்களா, அவங்க திமுக ஆதரவாளர்களா, அதிமுக ஆதரவாளருங்கிறதெல்லாம் தேவையில்லை. 41 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட், அவ்வளோதான். அப்போ இந்த விஷயத்துக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கேள்வி கேட்போம். விஜய் வந்து தான் இந்த விஷயத்தை எந்த விதமான பொறுப்பு ஏற்றுக்கவே இல்லை, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, முழுக்க தமிழக அரசு தான் காரணம், சதின்லாம் சொல்லுவார். ஆனால் மறைமுகமாக அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை நம்ம அழுத்தமாக கவனிக்கணும். என்ன தெரியுங்களா? அதை அவர் ஒத்துக்கிட்டார், நான் தான் ஒத்துக்கிட்டார். ஏன் தெரியுங்களா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தமிழக அரசு 10 லட்சம் நிவாரணம் உதவி கொடுக்குது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மத்திய அரசு 2 லட்சம் கொடுக்குது. இவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, இவர் 20 லட்சம் கொடுக்குறாரு. ஸோ வந்து இவருக்கு பணம் கொடுக்குறது மூலம் தார்மீக பொறுப்பு இருக்கிறது அவர் ஒத்துக்கிட்டார், சிம்பாலிக்காக ஒத்துக்கிட்டார். அதோட அடுத்த கட்டமாக தான் இன்றைக்கி அவங்க சந்திக்கிறதான் செய்கிறாரு. இது வந்து இவ்வளோ விஷயம் நீங்கள் செஞ்சீங்க, வாயை திறந்து ஓப்பனாக மன்னிச்சுக்கோங்க மக்களே, எனக்கும் பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு நான் மன்னிக்கல. அது வெளி உலகத்து காட்டுறது அது அசிங்கமாக நினைக்கிறாரோ? இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுக்கு ஊடகங்கள் அனுமதி இல்லை. குறிப்பிட்ட 50 ரூம் எடுத்து தனித்தனியாக வருத்தம் தெரிவிக்கிறாரு, மன்னிப்பு கேட்குற செய்தி தான் பார்க்கணும். இதை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தயங்குறாரோ, ஒரு அசிங்கமாக நினைக்கிறாரோ? எஸ், நம்ம இதை தான் பார்க்கணும். அந்த 50 ரூமில் தனித்தனியாக சந்திக்கிறதோட விஷயம் என்னன்னா, ரசிகர்கள் தொண்டர்கள் யாராவது வச்சுக்கோங்களேன், அவங்கள தன்னோட ஈவெண்ட்டில் இறந்தவங்க ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் காமனாக ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு காமன் பிளேஸில் உட்கார வச்சு அவங்ககிட்ட காமனாக ஒரு நெகோசியேஷன், ஒரு விஷயத்தை பேச முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு சலசலப்பு அங்கே ஏற்பட்டுடும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த 41 பேர் டெத் எப்படி நடந்துச்சு? அவர் வந்து நின்னார், சென்ட்ரல் நின்னார், அவர் சுற்றி இருந்தவங்க இறந்தாங்க, சரியா? இப்போவும் அவர் அந்த 40 ஃபேமிலி வந்து 235 பேருங்கிறது கம்மி தாங்க, ஸ்ட்ரென்த் கம்மி தான். உங்களுக்கு அங்கே வந்து கூட்டத்தோட இது கம்மி தான். அப்போ அவங்க மத்தியில் நீங்கள் தோன்றதுக்கு 235 பேர் மத்தியில் விஜய் தோன்றி எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்கு என்ன ஒரு விஷயம்?
அதில் என்ன தயக்கம் இருக்குது? ஸோ வந்து அவர் வந்து வேற ஒரு விஷயத்த ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனித்தனியாக அவர் வந்து ஏதோ மெசேஜ் கடத்த பார்க்குறாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் காமனாக ஒன்றா இருந்தாலும் அவர் நோக்கி நிறைய கேள்விகள் வந்துருவோன்னு பயப்படுறாருன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த பிளானே வந்து இந்த ஈவெண்ட்டே வந்து கரூரில் நடக்கிறதா திட்டமிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு 6 டிமாண்ட்ஸ் வச்சிருந்தாரு. அந்த டிமாண்ட்ஸ் வந்து காவல்துறை வந்து என்ன சொல்றது, இதுவரையும் பார்க்காத ஒரு டிமாண்ட்ஸாக இருந்துச்சு. அந்த டிமாண்ட்ஸ்க்குலாம் அனுமதி கொடுக்கல அப்படின்றத பார்த்தோம். ஸோ வந்து அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து இங்கே அவரோட இடத்துக்கு அவங்களை வர வைக்கப்பட்டு நடந்திருக்கு. ஸோ வந்து எல்லாரையும் காமனாக சந்திச்சு பேச முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கிறாரு. தன்னுடைய அந்த ஒரு 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 பியூரிட்டி, தன்னோட அந்த ஒரு புனித இமேஜ் அப்படிங்கிறது அது எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களே தனித்தனியாக பிரித்து தனிமைப்படுத்தி பார்க்குற பழக்கம் அப்படிங்கிறது கூட இது சத்தியமாக வந்து இது நான் தான் ஒருவேளை இதுதான் இனிமேல் பொலிட்டிக்கல் ஃபியூச்சராக மாறுதான்னு தெரிய போல. இதை பார்த்து இன்னும் நாளைக்கு யாரெல்லாம் இதில் பின்பற்ற போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக போகுது. மீடியா கூட ஒரு லெட்டரில் அலோவ் பண்ணல. கரூரில் இது அனுமதி கேட்டிருந்தாரு. அதில் முக்கியமான ஒரு டிமாண்ட் என்னன்னா, மீடியா அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது 0 டாலரன்ஸ் கேட்டிருந்தாரு. அதாவது தொண்டர்கள் யாராவது வந்தாலுமே அவங்களை தட்டிட்டு நடத்திவோங்க, என்னை யாரும் சீண்டக்கூடாது சொல்லியிருந்தார். இன்னைக்கு அந்த மாதிரி தான் இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் யாரும் சீன் இல்லை. அவர் நினச்ச மாதிரி வந்தார், அவர் அங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. மீடியா அலோவ் பண்ணல. அதனால மீடியா பல பேர் பல செய்திகளை பேசிட்டு இருக்காங்க. இது நடந்துச்சு பேசிட்டு இருக்காரு. ஒரு கிளியரா தாவேக தரப்புல இருந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கூட கொடுக்க வேண்டியதானே, இதுதாங்க இன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க கொடுக்க வேண்டியதானே. அதையாவது மீடியா டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, என்ன நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அங்க முக்கியமா அவங்க தாவேக பொறுப்பாளர்களா இருக்கிற புசியானத்தையும் அந்த சீன்ல காணும், நிர்மல்குமாரையும் காணும், ஆதவர்ஜனும் காணும். முக்கியமா அவர் தாவேக்கோட பொருளாளர் அவர் வெளியே தான் நிற்க வைக்கப்பட்டதா நம்ம பார்க்கணும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க. அந்த வெங்கட்ராமன் சொல்லிட்டு அதோட கட்சியினுடைய பொருளாளராக இருக்காரு. அவர் வந்து ஐடி கார்டு இல்லைன்றதுக்காக அவர் உள்ளங்கிறாங்க. இது இன்னும் புரியல எனக்கு. ஒரு கட்சியினுடைய ட்ரெஸரி அப்படின்னா அவரோட வேல்யூ என்ன? அவர் ரெடி அந்த கட்சியை முடங்கிடும். ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் வந்து செய்ய முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான நபர். அவருக்கு ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி ஃபோன் கால் மூலமாக கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அவர் அனுமதிக்கப்படுறாரு. அப்படின்னா விஐபி கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் உள்ள விட மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு விஐபி விஜய் அவருக்கு இன்விடேஷன் இல்லாமல் போயிட்டார் கட்சியோட ட்ரெஷரி. ஸோ வந்து அதனால் வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, டோட்டலாக இது ஒரு கட்சிக்கான அந்த ஒரு கட்சியினுடைய இலக்கணத்துக்குள்ளேயே இந்த தாவேக்காவும் அதோட தலைவரும் வரல. நம்ம எல்லாருமே நம்ம யாரை விமர்சனம் பண்ணுறோம் இல்லைங்களேன், அந்த விஜயோடைய ரசிகர்கள், அந்த தொண்டர்களை தான் விமர்சனம் பண்ணுறோம். ஒரு பக்குவப்படாத கூட்டமாக இருக்குது, இது வந்து ஒரு தெளிவற்ற கூட்டமாக இருக்குது, நம்ம விமர்சனம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அந்த தெளிவும் அந்த பக்குவம் ஃபர்ஸ்ட் அந்த தலைவர்கிட்ட இல்லை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நீங்கள் குறிப்பிட்டு பேசுனீங்க. தாவேக தரப்பில் யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டேன்றாங்க. இது இப்போத்தி நடக்கல, இந்த கரூர் நிகழ்வுலேருந்து அதுதான் நடக்குது. யாருமே தார்மீகமாக வந்து ஊடகத்துக்கோ மக்களுக்கோ செய்திகள் சொல்லலை. இங்கே குறிப்பிட்டு பாருங்கள், ஒரு விஷயத்த இந்த 41 குடும்பங்களுக்கும் பேச வைக்கப்பட்டது வந்து இந்த மாவட்ட செயலர் இருக்கார் இல்லையா, அவங்களோட மனைவி வச்சு தான் பேச வைக்கிறாங்க. மற்ற 41 குடும்பம்லாம் அந்த மனைவி தான் போய் பேசுகிறாங்க. இன்னொன்று, மாவட்ட செயலரோட மனைவி தான் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, அருவாளை எடுத்துகிட்டு வந்தாங்க, மிளகாப்பொடி தூங்கினாங்க, ஸ்ப்ரே அடித்தாங்க, எல்லோருமே மெதிக்க வச்சாங்கன்னு. ஏன்னா அவங்க நிகழ்வுக்கே வரலை. அந்த இடத்துல இருக்கும்போது இந்த செய்திகள்லாம் வந்து ஊடகத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ யார் சொல்லி கொடுக்குறா? இவங்க தாவேக தரப்பில் யாருமே பேசலை. ஒரு சதி வேலையை பின்னுறாங்க இல்லையா. இப்போ எது வந்தாலும் என்ன அண்டை விடக்கூடாது, நான் ஓரமாக இருக்கேன், யாராவது மாட்டி விடணும்னா அவங்கள தான் மாட்டி விடணும். யார் நான் பேசணும்னா, இப்போ ஏதாவது இப்போ சிபிஐ விசாரணைன்னு வச்சுங்களேன், இது மேலே இதெல்லாம் யார் பண்ணதெல்லாம் கேட்டால் அந்த மாவட்ட செயலர் மனைவி தானே கை காட்டுவாங்க. ஆனால் தாவேக தரப்பில் யாருமே அது இப்போதில் நடக்கலை, காலங்காலமாக அப்படியே பின்பற்றி வராங்க. அவங்க யார் ஆலோசகரோ அந்த கட்சியில் இருக்கிற ஆதரவாளர்களோ யாருமே ப்ரெஸ் முன்னாடி அட்ரஸ் பண்ணாங்க, யாரையும் வச்சு தான் பேசுகிறாங்க. இது நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் எப்படி பார்க்குறது? இல்லை, அதான் சொல்கிறேன், வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி அது இருக்குது. ஒருவேளை வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த மதியழகன், அந்த மாவட்ட செயலரோட மனைவி, அவங்க வந்து இவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக சிபிஐயில் வந்து அவங்க கட்டாயமாக அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கப்படலாம். அதுக்கு ஒரு கேள்வி தானே அது. நிச்சயமாக வந்து ஏன்னா ஒரு தனிநபருக்கு இவ்வளோ செய்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ட்ரோன் கேமராஸ்லாம் இருந்திருக்கு, பல்வேறு சேட்டலைட் கேமராஸ் இருந்திருக்கு, அது தாண்டி சிசிடிவி இருந்திருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ இன்னும் பதிவாக இருக்கும். ஆனால் அவ்வளோ அதெல்லாம் வந்து இன்னும் விசாரணை கஸ்டடியில் தான் இருக்குது. எப்படி அந்த விஷயங்கள் வெளியே தெரிஞ்சது தெரியல. ஒருவேளை இவங்க ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்களாம் தெரியல. இந்த அம்மா வந்து நீங்கள் சொல்கிற அந்த அம்மா வந்து ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு இவ்வளோ தகவல் தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்கொயரியில் சிபிஐ என்கொயரியில் நிச்சயமாக அவங்ககிட்ட தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களை பிடிச்சா பல செய்திகள் தெரிஞ்சிடும். ஏன்னா இதை தான் டே ஒன் வந்து விஜயம் சொல்லிட்டு இருக்காரு, மற்ற நபர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு குழப்பம் தீரணும் அப்படின்னா சேஃபர் சைடாக இருக்காங்க தாவேக தரப்பில். ஆதவர்ஜனும் சரி, புசியானதும் சரி, நிர்மல்குமாரும் சரி,
சேஃபர் சைடு டீல் பண்றாங்க. இல்லை இது வந்து நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நிர்மல்குமார் வந்து ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர், ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கொண்டவர், ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர், பாஜகவில் பயணப்பட்டிருக்காரு. அதுவும் அண்ணாமலையோட இதில் குட் புக்கில் இருந்திருக்காரு அவர், சரிங்களா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பகச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அப்புறம் இபிஎஸோட பயணப்பட்டிருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு. அவர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவருடைய ஃபினான்ஷியல் லாபி அவர் தெரியும். அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூன்ஸாக இருக்காரு தெரியும். நேஷனல் பாலிட்டிக்ஸ்லையும் சரி, இங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸும் சரி, ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய இதாக இருந்திருக்காரு. அவருக்கும் இவங்களாம் யாருமே இதில் வந்து நான் சொல்கிறாங்க, விஜய் கூட நாளைக்கு வந்து இதில் சிக்க மாட்டாருங்க. விஜய் சிக்க மாட்டார், இரண்டாம் பட்ட கேட்ட சேரன் சிக்க மாட்டாங்க. இறுதியில் யாராவது இருக்காங்க வழியாடு ஆக்கப்படுவோம் முழுக்க. இப்போ அவ்வளோ இப்போ மதியழகனை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் மதியழகனை வந்து விசாரணையில் கொண்டு வராங்க, புசியானந்தை கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன ஒரு விஷயம் கேட்குறோன்னா, ஏன் விஜயை கொண்டு வரவே இல்லை அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் இயல்பாக வர வேண்டியது. ஏன்னா இது எனக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த பகுதியில் இருக்கிறவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி, அந்த பகுதியில் இருக்கிறவங்களோட பிரச்சனை அப்படின்னா, இல்லை என்னோட விஷயம் என்னன்னா, கட்சியினுடைய நிர்வாகின்னு சொல்லி தார்மீக பொறுப்புன்னு அவருக்கு இருக்குல்ல. இது நம்ம எல்லாரும் ஆல்ரெடி பேசியாச்சு. இல்லை கரூரை விட்டுருங்களேன், இந்த விக்கிரவாண்டிலையும் மதுரையிலும் அங்கிட்டத்தில் நடந்துச்சுல, அந்த நிகழ்ச்சி யாரோட தலைமை நடந்துச்சு? விஜயோட தலைமை தான். மாவட்ட பொறுப்பாளர் இருந்தாலும், ஏன்னா விஜய் தான் என்ன சொல்றாருன்னா, 230 தொகுதி விஜய் தான் நிற்கிறார். எந்த தொகுதி கேட்டாலும் விஜய் முகம் தான். நான் உங்க வீட்டு பிள்ளைங்க, நான் தான். அப்போ எல்லாம் நீ தான் சொல்லும்போது, ஒரு பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனை வரும்போது ஏன் வந்து புசியானந்த கொத்துறீங்க, ஏன் வந்து மதியழகனை கொத்துறீங்க, இவங்களை கொத்துட்டு ஏன் எஸ்கேப் ஆகுறீங்க நீங்க? இதெல்லாம் இப்படி அப்போ அவங்க பண்ண எல்லா இதுக்கும் நீங்கள் தான் காரணமா? இப்போ சேலம் அந்த மாவட்ட செயலர் சதீஷ் வந்து ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைச்சிருக்காரு. அப்போ அவர் யார்? அவரும் நீங்களும் ஒன்றா? அப்போ அந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் விஜய். நம்ம விஜய் நோக்கி கேட்குறோம். திரும்ப ஒரு பேட்டர்னுக்குள்ளே வராத ஒரு கட்சி இல்லை. இந்த கேள்வியை நான் இதே மாதிரி தான் சில பேர்கிட்ட மூத்தவர்கள்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்து இதுக்கு ஒரு கெஸ்ட்டு, விஜய் வந்து ஒரு அழைப்பாளர் அழைச்சிருக்காங்க, அவர் வராது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இருக்காங்க இல்லையா, இது சார்ந்து கரூரை அந்த நிகழ்வை நடத்தினவங்க மேலே தான் இந்த வழக்கு போகும். சில மூத்த வக்கீல்னு வச்சுங்களேன், அவங்க சொல்கிறாங்க இந்த சில கான்செப்ட்லாம் விஜய் மேலே தார்மீகமாக நம்ம போட முடியாது. தமிழ் அரசு எடுத்த நடவடிக்கை கரெக்டாக தான் இருக்குது. விஜய் மேலே எடுத்தோடனே அவங்க மேலே கேஸ் போட முடியாது. இவங்கெல்லாம் விசாரணையில் விஜயை கை காட்டினா தான். விஜய் வந்து ஒரு அழைப்பாளர், ஒரு சிறப்பு விருந்தினர் அந்த விழாவுக்கு. அவர் வந்து பொறுப்பேற்க முடியாது. அந்த விழா ஆர்கனைஸ் பண்ணவங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றாங்க. இல்லை இப்போ வந்து அது எல்லாமே எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது எல்லா இடத்துலையும் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தலைவர் அவர் வந்து அந்த மோட்டோவோட அவர் அந்த ஒரு நிகழ்ச்சியை செய்யலை. இங்கே ஒரு 41 பேர் கொல்லணும் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு யாரும் செய்யலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அது பொறுப்பு இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய கட்சி ஆர்கனைசேஷனில் நடந்த ஒரு இஷ்யூ ரைட்டா, அவர் சொன்ன ஒரு உத்தரவு, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொன்னார். அது அங்கே மீறப்பட்டிருக்குல்ல, அது கண்கூட அவர் பார்க்க தானே செஞ்சார். அதை என்ஜாய் தானே பண்ணுறாரு அவர் அந்த ஃபீல்டில் நின்றுட்டு. அவளை குழந்தைகளை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்து பேச செய்கிறாரு. ரொம்ப அவர் பார்த்துட்டு நான்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஏன் நீங்கள் வந்து எனக்கு கேட்கவே இல்லை. அவர் திருச்சியிலேருந்து சொல்கிறேன், திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்துல எங்கேயுமே அவர் கேட்கலையே இது. கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அவர் சொன்ன உத்தரவை பேசுகிறாரோ, அவர் சொன்ன உத்தரவை அவங்க கட்சி நிர்வாகிகளே ஃபாலோ பண்ணல. அப்போ கட்சி நிர்வாகிகள் வந்து இவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். மாவட்ட செயலர் நான் நீக்கிறேன், கட்சி பதவியிலேருந்து நான் நீக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து நான் சொன்ன உத்தரவு மீறிட்டார். நான் ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? நீங்கள் இப்போ என்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல வரீங்க? நீங்கள் சொல்கிற உத்தரவை உங்கள் நிர்வாகிகள் இப்போ கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் என்ன வந்து அது ஒரு கட்சி என்ன ஒரு ஸ்ட்ரக்சர், அதை புரிஞ்சிக்கவே முடியல. இது இப்போ பலி இழந்தானதுக்கு அப்படி அவங்கள மட்டும் எப்படி நீங்கள் காயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க? நீங்கள் இது எப்படி எந்த வகையில் ஒரு நியாயம்? அதாவது இதில் வந்து விஜய் அவர்களுடைய அந்த ரோலை நம்ம வந்து ஒதுக்கி தள்ளவே முடியாது. சரி, நீங்கள் வந்து லீகலாக அவரை கொண்டு வர முடியாது, ரைட், ஓகே. தார்மீக ரீதியாக அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவர் அந்த பொறுப்பை ஏற்கணும். அவர் ஏற்கலை, சரி, ஏற்காத கூட நீங்கள் உங்கள் புனித பிம்பம் பாதிக்கப்படுதுன்னு இருக்கலாம். ஆனால் எப்படி வந்து ஆப்போசிட் பார்ட்டி அக்யூஸ் பண்ணுறீங்க? ஆளுங்கட்சி எப்படி அக்யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கான எவிடன்ஸ் உங்கள்கிட்ட எங்கே இருக்குது? எவிடன்ஸ் நீங்கள் ப்ரொசீஸ் பண்ணுங்கள். எவிடன்ஸ் இருந்து பொது வழியில் வைங்க. நீங்கள் ஏன் எவிடன்ஸ் வைக்காம நீங்கள் வந்து உங்களை ஒரு பூட்டி வீட்டுக்குள்ளே நீங்கள் அடைச்சிக்கிறீங்க? நீங்கள் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, சதி நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அது வைக்க வேண்டியதான். இது ரொம்ப சீரியஸ். ஒன்று, பொறுப்பு இருக்கணும், அது ஒரு பெரிய தப்பு. அது ஏற்கனவே உங்களுக்கு தைரியம் இல்லை, ஒரு தன்னம்பிக்கை இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கோழையாக இருக்கீங்க, ரைட், ஓகே, விடுங்க. ரெண்டாவது, எப்படி நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க? நீங்கள் தார்மீகமாக பொறுப்பேற்றுனா இந்த இதையும் நீங்கள் வைங்க, நான் பொறுப்பேற்கிறேன், என்னோட ரோல் இருக்குங்க. அதுக்கடுத்த ரோல் மாவட்ட திமுகவுடைய மாவட்ட செயலர் அவர் மீது ஒரு இருக்குன்னு நீங்கள் அதை ஓப்பனாக கூட வைங்க. நீங்கள் உங்களையும் ஏற்றுக்கல, ஆனால் ஆப்போசிட்டை மட்டும் நீங்கள் பலியாடாக்குறீங்க. இது எப்படி ஆக்க முடியும்? எனக்கு புரியல. இந்த பெரிய கொலாப்ஸில் உங்களுக்கு பங்கே இல்லையா? உங்கள் கட்சி நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ரோலுமே இல்லையா? எப்படி இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நிறைய பேசுகிறோம். சிபிஐ ரிப்போர்ட் வந்தப்போ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நினச்சி பாருங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குது. இறந்தவர்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிறது. இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு பேட்டர்னை வந்து அவர் நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. ஏன் இவ்வளோ ரகசியத்தை எப்படி காப்பாரு எனக்கு புரியல. இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எப்படி வந்து ஒரு ரகசியமாக ஒரு தலைவர் எப்படி வந்துட்டு மக்களை சந்திச்சுட்டு போவார்? இது புரிஞ்சிக்கவே முடியல. இது மீடியா கண்ணில் படாமல், யார் கண்ணிலையும் படாமல் ஒரு நிகழ்ச்சி வந்து செஞ்சுட்டே போகிறோம். இது அவ்வளவும் பாருங்கள். விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர் இல்லாமல் அவர் வந்து
ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அவர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அது வந்து இந்த டிபேட் கிடையாது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டார். அதனால ஒரு பொலிட்டிக்கல் சேனல் உட்காந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, இதோட நடைமுறை சரியா இருக்கா, இதில் என்ன இஷ்யூஸ் இருக்கு, நம்ம அதனால தான் பேசிட்டு இருக்கோம். அந்த பண்புக்குள்ள அவர் வராமல் இருக்கிறதா இங்கே பெரிய சிக்கலான விஷயம் மாறிட்டு இருக்கு. மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, நமக்கு உண்மையிலே வந்து யாரை நினைச்சு கவலைப்படுறதுன்னு எனக்கு தெரியல. மக்கள் ஏன்னா இவ்வளோ விஷயத்துக்கு நடந்தும் விஜய் மீது ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இதோடைய பாரதூரமான விளைவு அப்படிங்கிறது என்னன்னா, இவ்வளோ விஷயம் நடந்து இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளான அவராக இருந்தும் விஜய் இங்கே வந்து அரசியல் தான் நிற்கிற அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கிறார். நான் அரசியல் இருந்துட்டு இருக்கேன், என் அரசியல் இதுதான். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களோட விமர்சனத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் என்னோட போக்கை நான் மாற்றிக்க மாட்டேன், என் போக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து விமர்சனத்துக்கு அதாவது யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 மாசமா அவர் எங்கள் கூட்டணிக்கு வருவார், பாஜக அவர் கைப்பற்றுச்சுன்னு அவ்வளோ விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு அறிக்கை அவர்கிட்ட வந்து வரல. இடையில சில ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் டெல்டா மாவட்டத்தில் நெல் முட்டைகள் வந்து கடுமையான சேதத்தை எதிர்கொண்டு இருக்கு, விவசாயிகள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை பற்றி அவர்கிட்ட ஒரு விஷயம் வரல. பொது பிரச்சனைக்கும் அவர்கிட்ட வர மாட்டேங்குது, அவரை வச்சு டிஸ்கஸ் நடக்கிற விஷயத்துக்கும் அவர்கிட்ட கருத்து வர மாட்டேங்குது. எதுக்குமே வராமல் இருந்துன்னா இது எப்படி வந்து ஒரு தலைவர் ஒரு எப்படி பயணிச்சுட்டு போவார்? இவர் வந்து திரும்ப இந்த பிரச்சனைலாம் சரியாயிட்டு இந்த பிரச்சனை சரியாயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு அடுத்த ஒரு திரும்ப மறுபடியும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன். அடுத்த சுற்றுப்பயணத்தை வந்து சேலத்துலையோ கன்னியாகுமரியில போறாருன்னு வைங்களேன். அங்கே போய் இதை பற்றி பேசுவாரா 3 மாதம் கழிச்சு? நன்றி. நன்றி சார்.